இரவாய் தமிழோடு இருப்பாய் நீ. ஒன்று பொருள் அகுத இன்பமென உணர்ந்தாய் தாயுமானவனே. நின்ற பரத்து மாத்திரமோ நில்லா இகத்தும் நிற்பாய் நீ. சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிழியும் பலபாவும் பாடிப்பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன் அமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ. சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிரகிரிப் பெருமானே. இந்த எங்கும் நிறைகின்ற பொருளில் 3 பாடலை பாடும், சேர்ந்து பாடும். அவனன்றி ஓரணுவும் அசையாது எனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவாவதேது சில அறியாமையேது இவை அறிந்தார்கள் அறியார்கள் யார். மௌனமுடு இருந்ததார் என்போல் உடம்பெலாம் வாயாய்ப்பிதற்றும் அவரார். மனதெனவும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும் வன்மையொடு இரக்கமெங்கே. புவனம் படைப்பதன் கர்த்தவ்யமெவ்விடம் பூதபேதங்களெவ்விடம். பொய்மெய்ஹிதம் அஹிதம் ஏவரு நன்மை தீமையொடு பொறை பொறாமையும் எவ்விடம். எவர் சிறியர் எவர் பெரியர் எவர் உறவர் எவர் பகைஞர் யாதும் உனையன்றி உண்டோ. இக பரமிரண்டினிலும் உயிரினுக்குயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே. அன்னே அனேயனும் சில சமயம் நின்னையே ஐயா ஐயா என்னவே. அலரிடும் சில சமயம் அல்லாது பேய் போல அலறியே ஒன்றுமிலவாய். பின்னேதும் அறியாமல் ஒன்றை விட்டொன்றை பிதற்றிடும் சில சமயம் மேல். பேசறிய ஒளியென்றும் வெளியென்றும் நாதாதி பிறவுமே நிலையமென்றும். தன்னேறிலாததோர் அணு என்றும் மூவித தன்மையாம் காலமென்றும். சாற்றிடும் சில சமயம் இவையாகி வேறதாய் சதா ஞான ஆனந்தமாய். என்னே கருணை விளையாட்டிருந்தவாறு எம்மனோர் புகழ எளிதோ. இக பரமிரண்டினிலும் உயிரினுக்குயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே. வேதமுடனாகம புராண இதிகாச முதல் வேறுமுட கலைகளெல்லாம் அத்வைத மார்க்கத்தையே விரிவாய் எடுத்து உரைக்கும். ஓதரிய துவைதமே அத்வைத ஞானத்தை
ஏது பாவித்திடினும் அதுவாகி வந்தருள் செய் எந்தை நீ குறையும் உண்டோ இக பரமிரண்டினிலும் உயிரினுக்குயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே. நேற்றைக்கு வகுப்பில் சொன்னேன், அத்வைத அவஸ்தா, அத்வைத பாவனா, அத்வைத ஞானம். அத்வைத அவஸ்தான்னு சொன்னால் வேற்றுமை இல்லாத ஒரு நிலை, ஆழ்ந்த உறக்கம்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு எந்த வேற்றுமையும் இல்லை. ஒரு ஒரு ஜீவனுக்கு ஜீவ ஜீவ பேதம், ஜட ஜட பேதம், ஜீவ ஜட பேதம், ஈஸ்வர ஜீவ பேதம், ஈஸ்வர ஜட பேதம்னு பஞ்சபேதம் சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில். அதாவது ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் உள்ள வேற்றுமைக்கு பேர் ஜீவ ஜீவ பேதம். எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது, உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. தென்னை மரத்து இந்த தென்னை மரத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது, அந்த தென்னை மரத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. இப்படியே ஒரு புல்லுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்குது, புல்லாகின்னு சொன்னதுனால. ஆக இது உயிருக்கும் உயிருக்கும் இருக்கிற வேற்றுமைக்கு பேர் ஜீவ ஜீவ பேதம். அப்புறம் ஒரு பொருளுக்கும் இந்த கிளிப்பு இருக்குது. இது ஒரு ஜட பொருள், இது ஒரு ஜட பொருள். ஆக இது ஜட ஜட பேதம்னு பேர். எனக்கும் ஜட பொருளுக்கு இருக்கிற பேதம் ஜீவ ஜட பேதம்னு பேர். அப்புறம் கடவுளுக்கும் எனக்கு இருக்கிற பேதம் ஈஸ்வர ஜீவ பேதம். கடவுளுக்கும் ஜட பொருளுக்கும் இருக்கிற பேதம் ஈஸ்வர ஜட பேதம். ஆக ஜீவ ஜீவ பேதம், ஜட ஜட பேதம், ஜீவ ஜட பேதம், ஈஸ்வர ஜீவபேதம், ஈஸ்வர ஜடபேதம். இதுதான் சொல்லியிருக்கு. நான் ஒன்று புதுசாகவும் சேர்த்துக்கிறேன். என்னென்னு கேட்டால், விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பேதம், அம்பாளுக்கும் சிவனுக்கும் பேதம். இதெல்லாம் ஏன்னா கடவுளாக பூஜை பண்ணுறோம். அல்லாவுக்கும் பரமபிதாவுக்கும் இருக்கிற பேதம், அல்லாவுக்கும் பரமபிதாவுக்கும் இருக்கிற பேதம், அல்லா பரமபிதாவுக்கும் சிவனுக்கு இருக்கிற பேதம், கிருஷ்ணனுக்கு இருக்கிற பேதம், ராமனுக்கு இருக்கிற பேதம். இப்படி எல்லாம் ஈஸ்வர ஈஸ்வர பேதம்னு ஒன்று சேர்க்கலாமோ தோன்றுறது. சாஸ்திரத்தில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஈஸ்வர ஈஸ்வர பேதம்னு சொல்லி இந்த கடவுள் தான் வசந்தது, அந்த கடவுள் தான் வசந்தது, ஈஸ்வர ஈஸ்வர பேதம். இது சாஸ்திரத்தில் பஞ்சபேதவாதம்னு பேர். இந்த அஞ்சும் பரமார்த்த சத்தியம் அப்படிங்கிறது துவைத்திகளுடைய கொள்கை. பரமார்த்த சத்தியங்கிறது முக்கியம், அப்சல்யூட் ரியல். எப்பவும் இதுதான் சத்தியம், என்றைக்கும் இதுதான் சத்தியம். கனவும் கூட சத்தியம்ங்கிறாங்க அவங்க. கனவு நம்மால் படைக்கப்பட்டதில்லை, கடவுளால் படைக்கப்படுகிறது. எனவே கனவும் உண்மை என்பது அவர்களுடைய கொள்கை. ஆக இந்த பஞ்சபேதவாதம், நான் அந்த ஈஸ்வர ஈஸ்வர பேதம் போட்டால் 6 ஷட்பேதவாதம் ஆகிடும். இதெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன நான் இருக்கேன்னே தெரியாது. தூங்குகிற போது நான் இருக்கேங்கிறதே எனக்கு தெரியாதே. நான் இருக்கேங்கிறதே தெரியாத போது எனக்கு எங்கே பேதம் தெரிய போகிறது? ஆகையினால இது அத்வைத அவஸ்தா. அத்வைத அவஸ்தான்னா துவைத்தமில்லாத இரண்டற்ற நிலை. அப்போ 1 இருக்கா 2 இருக்கான்னா, ஒரு பாட்டு படிக்கிறோமே, ஒரு பாட்டில் இருக்கே, தாய்மான பாட்டில், தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாயனைய கருணை காட்டி அறிவில் சமாதியே சாஸ்வத சம்பிரதாயம் ஓராமல் மந்திரமும் உண்ணாமல் ஒன்றோடு 2 எனாமல் ஒளி எனவும் வெளியெனவும் அப்படிலாம் படிக்கிறோமே. ஆக 1 2ங்கிறதெல்லாம் இல்லை. 1ன்னு சொன்னால் 2 இருக்குதுன்னு அர்த்தமாயிடும். 1ங்கிற எண்ணும் சொல்லக்கூடாது. 1 தான் இருக்கிறது அப்படின்னா 2க்கு இடம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் 2 இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அவஸ்தையை, அது இயற்கையாக ஏற்படுற அத்வைத அவஸ்தை. இந்த மாதிரி வகுப்புகளை கேட்குற போது கண்டிப்பாக வரும். இயற்கையாக ஏற்படுற அவஸ்தை தூக்கத்தில் வர்றது, அது இரண்டற்ற
நிலை, வேற்றுமைகளற்ற நிலை. அதுக்கு வேறே நிர்விகல்ப அவஸ்தானும் பேர். அதுக்கு விகல்பம் இல்லாதது. ஆக இது இயற்கையாக ஏற்படுறது தூக்கத்தில். நம்ம சமாதி அபியாசம் பண்ணினோம்னா, யோகசாஸ்திரப்படி சொல்லியிருக்கிற சமாதி அபியாசம் பண்ணினோமே ஆனால் அதுலேயும் நமக்கு அசம்பிரஜாத சமாதி, சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதின்னு இருக்குது. சமாதியிலையும் நமக்கு நம்ம செயற்கையாக பண்ணுறோம். உட்காந்து மெனக்கெட்டு மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணுறதுனால இரண்டற்ற நிலை வரலாம். அது செயற்கையாக உண்டு பண்ணுற அவஸ்தை. அவஸ்தைனா நிலை. சமாதி நிலையில் இரண்டற்ற நிலை அனுபவிக்கப்படுகிறது. இரண்டற்ற நிலை அனுபவிக்கிறோம்னா என்ன, இது கூட ஒரு கவனமாக புரிஞ்சுக்கணும். ஆழ்ந்த உறக்கத்தில் இரண்டற்ற நிலை இருக்கிறதுங்கிறது எப்படின்னா, இருக்கிறத நான் தூக்கத்தில் நம்ம அனுபவிக்கிறோமா? தூக்கத்தில் அனுபவிக்கிறவனாவது அனுபவிக்கப்படுறதாவது கிடையாது. எல்லாம் விழிப்பில் நினைவு தான். விழிப்பில் நினைவாக இருக்கிறது. இது ரொம்ப சூக்ஷ்மமானது. விழிப்பில் நினைவாக இருக்கிறது. எது அனுபவம் இல்லையோ அது நினைவுக்கு வராது. ஆகவே ஆழ்ந்த உறக்கத்தில் இரண்டற்ற நிலை இருந்திருக்கிறது. இரண்டற்ற நிலையை நான் அந்த நேரத்தில் அனுபவிக்கிறது எனக்கு தெரியாட்டா கூட, ஆனால் அது நினைவில் பதிஞ்சிருக்கு. இது ரொம்ப சூக்ஷ்மமானது. ஏன்னா அனுபவம் ஸ்மிருதி ரூபமாக இருக்குது. அது பிரத்யக்ஷம் இல்லை. அந்த பிரத்யக்ஷமாக அத்வைத அவஸ்தையை சொல்ல முடியாது. அத்வைத அவஸ்தையை அனுபவித்ததை நாம் நினைவுபடுத்திக்கிறோம். விழிப்பு நிலையில் நினைவுபடுத்துகிறோம். தூக்கத்தில் அத்வைதத்தை நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன்னு சொல்ல முடியாது. தூங்கத்தில் தூங்கியாச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி சமாதியும் அப்படி தான். எல்லாம் இது சாஸ்திரத்தில் பேர் ஸ்மிருதி ரூபம்னு பேர். நினைவில் இருக்குது. அத்வைத நிலையை நான் அனுபவித்தேன் என்பது அனுபவிக்கும் பொழுது இருக்காது. விழிப்பில் நினைவு வடிவத்தில் இருக்குது. தூக்கத்தில் இயற்கையாக அத்வைத நிலை வருகிறது. சமாதியில் செயற்கையாக அத்வைத நிலை அனுபவிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். இது அத்வைத அவஸ்தா. இது மோட்ச சாதனம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்தி மோட்ச சாதனம் இல்லை. அதே மாதிரி அத்வைத பாவனா. அத்வைத பாவனான்னா என்னென்னா, கடவுளும் நானும் ஒன்றுன்னு பாவனை பண்ணுறது. சாஸ்திரத்தில் அகங்கிரகோபாசனான்லாம் உண்டு. அகங்கிரகோபாசனைன்னா கடவுளாகவே என்னை பாவனை பண்ணிக்கிறது. இப்போ அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாஹமஸ்மி இப்படிலாம் மந்திரங்கள்லாம் இருக்குது. இந்த அதாவது கடவுளுக்கு ஸ்தானமாக நம்ம வேதங்களில் சொல்லப்படுற இடம் சூரிய மண்டலம்தான். இப்போ தான் நம்ம கோவில் அதெல்லாம் விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கோம். வேதங்கள்ல எல்லாம் சூரிய மண்டலத்தில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த சூக்ஷ்ம அம்சங்களும் எல்லாம் அதில் தான் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்ய கர்ப்பஸ்தானமே சூரிய மண்டலம்தான். ஹிரண்மய புருஷா என்று வேதம் சூரிய மண்டலத்தை தான் சொல்லுகிறது. அந்த சூரிய மண்டலத்தில் தான் ஹிரண்ய கர்ப்பன் இருக்கிறதாகவும் அது பிரம்மனாகவும் அதில் இருக்கிற அந்த மெய்ப்பொருள் தான் என் உடம்புலையும் இருக்குது அப்படி சொல்லி பாவனை பண்ணுறது உண்டு. நான் தான் எல்லாம், எல்லாம் நான் தான் அப்படின்னு பாவனை பண்ணிக்கிறது. அது அத்வைத பாவனா. அனுபவம் என்னதுன்னா துவைத்தந்தான் அனுபவம். நான் அத்வைதத்தை கற்பனை பண்ணிக்கிறேன். அனுபவம் துவைத்தமாக இருந்தாலும் வேற்றுமையாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். எனக்கு புரியறதோ புரியலையோ நான் எல்லாத்தையும் ஒன்றுன்னு பாவனை பண்ணுறேன். இது அத்வைத பாவனான்னு பேர். அப்புறம் அடுத்தது என்னதுன்னா அத்வைத ஞானம். இதுதான் ரொம்ப முக்கியம். அத்வைத பாவனையும் மோட்சம் கொடுக்காது. அத்வைத பாவனை சித்தசுத்தியை கொடுக்கும். அத்வைத ஞானத்துக்கு சகாயம் பண்ணும்.
ஆனால் அத்வைத பாவனையும் மோட்ச சாதனம் கிடையாது. இப்போ இந்த பூஜைகள்லாம் இருக்குது, சிவோகம் சிவோகம் சிவோகமிதி பாவயேத் அப்படின்னு சொல்லி பூஜைகளில் சிவனாவே உன்னை பாவனை பண்ணிக்கோ அப்படி பூஜை முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பாவனை. எனக்கு இது ஒன்றும் அது எப்படி நானும் அவரும் ஒன்றாக முடியும்? அவர் எல்லாம் அறிந்தவர், நான் ஒன்றுமே தெரியாதவன். அவர் சர்வசக்திமான், நான் அல்பசக்திமான். ஆனால் அது சர்வசக்தியாக இருக்கக்கூடிய கடவுளை என்னிடத்தில் நான் தியானம் பண்ணி என்னிடத்துலையே அவர் ஆவாகனம் பண்ணுறேன். அது ஒரு பாவனை. ஆனால் அத்வைத ஞானம்ங்கிறது அத்வைத்தந்தான் துவைத்தமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற ஞானம். நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் உண்மையிலேயே அத்வைத்தந்தான் இருக்குது. துவைத்தம் அத்வைதத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணம் என்னன்னா, தங்கம் முழுக்க நகைக்கடை முழுக்க போய் பார்க்குறோம், எத்தனையோ வெரைட்டி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் இருக்கிறது தங்கம்தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். இது ஞானம். ஒரே ஒரு பிஸ்கட்டு தான் இத்தனை நகையாக காட்சி அளிக்கிறது. அப்போ நகையை பார்க்குற போது அங்கே ரெண்டு தரிசனம் இருக்குது. ஒன்று ஸ்வர்ண தரிசனம், இன்னொன்று ஆபரண தரிசனம். சமகாலம் மறந்துடாங்க, ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணுறோம். இப்போ இது இந்த வஸ்திரத்தை பார்க்குற போது நூலையும் நூலெல்லாம் சேர்ந்துருக்கிற ட்ரெஸ்ஸையும் சமகாலத்தில் பார்க்குறோம், ஒரே நேரத்தில் பார்க்குறோம். அதை பார்க்குற போது இது இல்லை, இதை பார்க்குற போது அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நகையை பார்க்குற போது தங்கத்தை காணோம், தங்கத்தை பார்க்குற போது நகையை காணோம்னு யாரும் சொல்ல முடியாது. நகையும் தங்கமும் சமகாலத்தில் காணப்படுகிறது. ஆனால் நம்ம கவனமெல்லாம் டிசைனில் தான் இருக்குது. அதனால் நம்ம தங்கத்தை கவனிக்கிறது இல்லை. ஞான தங்கமே ஆகையினால என்ன சொல்கிறோம்னா, நீ ஸ்வர்ணத்தை தரிசனம் பண்ணுற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் எத்தனை பேதம் இருந்தாலும் சைத்தன்யந்தான் இத்தனையுமாக ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஞானம். இது ஒன்றும் அவஸ்தை இல்லை, கற்பனை இல்லை, இது ஞானம், அறிவு. இது எதனால் வருகிறதுன்னா, இதை சாஸ்திரத்தை படிக்கிறதுனால, உபனிஷத்துக்களை படிக்கிறதுனால, கீதையை படிக்கிறதுனால கிருஷ்ணர் சொல்கிறார். கீதையில் இருக்குது ஒரு ஸ்லோகம் இருக்குது, மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதः நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம். ரொம்ப அழகான ஸ்லோகம், 9ஆம் அத்தியாயத்தில் இருக்குது. நான் தான் இந்த ஜகத்து முழுக்க அவ்யக்தமாக இருக்கேன். மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்தமூர்த்தினா, அவ்யக்தமூர்த்தினா மயா இதம் சர்வம் ததம், இது அத்தனையும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அது அறிவால் தான் பார்க்க முடியும். அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும். தாய்மானவர் தான் ஆனந்த கழிப்பு கடைசியில் இருக்குது பாட்டில். அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும். நீ ஞானத்தோடு பார்த்தியானா தெரியும். அறிவை குரு சொல்லி கொடுக்குறார். இந்த பாரு, ஒரே எல்லாருக்குள்ளேயும் துவயி மயி சான்ய திரைகோ விஷ்ணு, உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருப்பது அந்த ஒரே சைத்தன்யந்தான். அதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார். நான் இந்த ஜகத்து முழுக்க வியாபிச்சிருக்கேன், அவ்யக்த மூர்த்திங்கிறார். வியக்தம்னா என்ன? புலப்படுறது, இந்திரியங்களுக்கு புலப்படுறது. அவ்யக்த மூர்த்தினா மயா இதம் சர்வம் ஜகத்து ததம், மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா, எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன. மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதா, அனைத்தும் என்னிடத்தில் இருக்கின்றன, நான் அவைகளிடத்தில் இல்லை.
நச்ச மத்ஸ்தானி பூதானி, உண்மையில் அவைகள் இல்லவே இல்லை. தண்ணீரில் அலைகளைப் போல கற்பிக்கப்பட்டிருக்கின்றவை இருப்பது இரண்டற்ற பிரம்மமே. நேக நானாஸ்தி கிஞ்சன, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன் கரணாதிகள், தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள். தன் கரணங்களேன்னு ஒரு பாடம். இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்குது. ஸ்வர்ணமும் ஆபரணமும் ஒரே நேரம், மரமும் யானையும் ஒரே நேரத்தில் இருக்குது. நம்ம கவனமெல்லாம் யானையில் இருக்குது, மரத்தை கவனிக்க மாட்டேங்கிறோம். யானையை பார்த்துட்டு இருக்கிற போது மரத்தை காணும், மரத்தை பார்க்குற போது யானையை காணும். இல்லை, யானையை ஃபோக்கஸ் பண்ணுற போது மரம் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, மரத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை, கவனிக்கிறது இல்லை. இப்போ உங்களை பார்க்குற போது ஒருத்தரையும் பார்க்குற போது உடம்பை பார்க்குறேன்னா உணர்வை பார்க்குறேனான்னா, உடம்புக்குள்ளே உடம்பு இருக்குது, உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது, உயிருக்கு ஆதாரமாக உணர்வு இருக்குது. ஆகவே உயிர்கள் வேறு, உணர்வு ஒன்றே, உணர்வு ஒன்றே. இந்த உணர்வை அறிந்து கொள்வது தான் அத்வைத ஞானம். ஞாபகம், பாராதி பூதம் நீ அல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ் பண்ணுறார். உடம்பில் இருந்து துவைத்தத்தில் தான் அத்வைதத்தை பார்க்க முடியும். அத்வைதத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு தனி, அந்த நிலைக்கு போனால் இந்த நிலை தெரியாதுங்கிறதெல்லாம் அசம்பிரதாயமான உபதேசம். நீ அந்த நிலைக்கு போனியானா இந்த நிலையே தெரியாது அப்படின்னா, அப்படி அர்த்தம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் பலமாயிடும்னு அர்த்தம். ஆக துவைத்த அனுபவம் பிரபலமாக இருக்குது, அத்வைதம் அனுபவம் இல்லை, பிரபலமாக இல்லை. அத்வைத்தமும் துவைத்தமும் சமகால அனுபவம். ஞாபகம் வச்சுங்கோ, அத்வைத்தமும் துவைத்தமும் சமகால அனுபவம். இப்போல்லாம் நாம் எல்லாரும் மனிதர்கள் இல்லையா? மனிதர்களில் ஆண் பெண் இருக்குது, வயசு வேற்றுமை இருக்குது, என்னெல்லாமோ வேற்றுமை இருக்குது, ஜாதி வேற்றுமை இருக்குது, மொழி வேற்றுமை இருக்குது வச்சுப்போம். ஆனால் நாம் எல்லோரும் என்னது? மனிதர்கள்ங்கிறத கவனித்தா ஜாதியாவது குலமாவது? மனிதர்கள்ங்கிறது அத்வைத திருஷ்டியா துவைத திருஷ்டியா? மனிதன்கிறது சந்தேகமா? இப்போ நான் மனிதனா, நான் மனிதனா, குறிப்பிட்ட ஜாதியா, குறிப்பிட்ட மொழியை பேசுகிறவனா, ஆணா, நான் சன்னியாசியா அப்படின்னு கேட்டால் நான் யார்? மனிதன் மேலே இதெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா? மனிதன் மேலே தான் இத்தனையும் கற்பிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே நான் மனிதன். இந்த மனிதனுக்கு ஒரு ஆண் என்பது ஒன்று. ஆண்களும் பெண்களும் மனிதன்தான், மனுஷ ஜாதி தான். அப்போ ஆண்கிறது ஒரு இருக்குது, பரவாயில்ல, அதுக்காக ஒரு நியாயம் சொல்லிட்டு போகிறோம், ஆண் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இது ஜாதி, வர்ணம், ஆசிரமம் எல்லாம் அத்தியாசம். மனுஷங்கிறது தான் சத்தியம், அத்தியாசம். சரி, அதெல்லாம் வேணுமா வேண்டாமாண்ணா? உலக வாழ்க்கைக்கு, நடைமுறைக்கு, பழக்க வழக்கத்துக்கு இருந்துட்டு போகட்டும். ஆனால் அது சத்தியம் நம்பிடக்கூடாது. நான் அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறோன்னா, நான் ஜீவன்கிறோம், உயிருங்கிறேன். அதுக்கும் மேலே ஒரு படி போய் என்ன சொல்கிறோம்னா உணர்வுங்கிறோம். பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உயிர்னு சொல்லலைங்க, உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தொழிது. எத்தனை பேருக்கு பொருந்தும்னா எல்லாருக்கும் பொருந்தும். ஆகவே என்னது? உணர்வை கவனி. அதை கவனித்தா அந்த எண்ணம் பலமாகணும். இப்போ நமக்கு வேற்றுமை எண்ணம் வலிமையாக இருக்குது. இந்த ஒற்றுமை எண்ணம் வலிமையாயிடுத்துன்னா வேற்றுமை எண்ணத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுப்போம். இல்லாட்டி வேற்றுமையவே நினச்சி துக்கப்பட்டுன்னு இருப்போம். அது உடல் ரீதியான வேற்றுமைகளாக இருக்கட்டும், உள்ளத்தில் இருக்கிற உணர்ச்சி ரீதியான வேற்றுமைகளாக இருக்கட்டும், எல்லா விதமான வேற்றுமைகளும் மித்யை,
அது இருக்கிற மாதிரி இருக்குது, அது உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்யின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இதுதான் மோட்ச சாதனம். அத்வைத ஞானந்தான் மோட்ச சாதனம். இந்த ஞானத்தினால்தான் மோட்சம்னு சொல்கிறோம். இதுக்கு தியானம் பண்ணணும்னு அவசியம். தியானம் பண்ணணும் எதன்னா இந்த ஞானத்தை தியானம் பண்ணணும். ஆழமான மனசில் பதிய வைக்கிறதுக்கு தியானம் பண்ணணும். அதனால தான் என்ன சொல்கிறார், ஓதரிய துவைத்தமே. இந்த ஓதரிய அத்வைத ஞானத்தைன்னு பண்ணலாம். துவைத்தமே ஓதரிய அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும். ஓதரியங்கிறது துவைதத்தில் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அத்வைதத்துலேயும் சேர்க்கலாம், துவைதத்துலேயும் சொல்லலாம். ஓதரிய, ஓதரியன்னா என்ன அர்த்தம், ஓதுவதற்கு அரிய. கீதையில் பகவான் சொல்கிறார், ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யः ஆச்சரியவத் சைனம் அன்யஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித். யாரோ ஒருத்தன் இதை ஆச்சரியமாக பார்க்குறாங்கிறார். ஆச்சரியம்னா ரெண்டு அர்த்தம், அரிது, வியப்பு. ரொம்ப அபூர்வமாக தான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறான். இதுக்குன்னு மெனக்கெட்டு குரு சொல்கிற வார்த்தையை மனசில் வாங்கி யோசித்து புரிஞ்சுக்கிறான். இப்படி எடுத்து சொல்கிற குருவும் கிடைக்க மாட்டார். அவரும் அரிதானவர், வியப்புக்குரியவர். இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவனும் அரிதானவன், வியப்புக்குரியவன். அதே மாதிரி இதை பொறுமையாக கேட்கின்றவன் அரிதானவன், வியப்புக்குரியவன். ரொம்ப நாள் கேட்டும் புரியலேன்னு சொல்கிறானே அவனும் அரிதானவன், வியப்புக்குரியவன். கீதையில் பகவான் 2வது அத்தியாயத்தில் இருக்குது, 29வது ஸ்லோகம். கட்டோபனிஷத்துலையும் இதே இருக்குது. ஆச்சரியோ பக்தா குஷலோஸ்ய லப்தா. யமதர்மராஜாவும் சொல்கிறார். ஓதரிய, ஓதரியன்னு சொன்னால் ஓதுவதற்கு அறிய, துவைத்தமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும். துவைத்தமும் சொல்ல முடியுமா? துவைதத்தை வர்ணிக்க முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற வேற்றுமையெல்லாம் வார்த்தையால் வர்ணிச்சுட முடியுமா? எத்தனை வேற்றுமை இருக்குது, வேற்றுமைக்கு எல்லையே இல்லை. அதே சமயம் இந்த அத்வைத ஞானத்தை புரிஞ்சுக்கிறவங்களும் ரொம்ப கடினம். அதனால் ஓதரிய, ஓதரிய துவைத்தமேங்கிறதுலையும் சேர்க்கலாம், ஓதரிய அத்வைத ஞானத்தைங்கிறதையும் சேர்த்துக்கலாம். உண்டு பண்ணும் ஞானமாகும். சுருக்கமாக சொன்னால் என்னென்னா, முதல்ல ஜீவாத்ம புத்தி பரமாத்ம புத்தியை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஐக்கியம் சொன்னால் புரியும். இப்போ குரு தத்துவமசி சொல்கிறார், நீயும் பரமாத்மா ஒன்றுன்னா, முதல்ல நான் யார், பரமாத்மான்னா என்ன, எனக்கு நான் யாருன்னே தெரியல, பரமாத்மான்னு வேறு சொல்கிறீங்க. முதல்ல நான் ஜீவாத்மாங்கிறது புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நான் தேகாத்மான்னு தான் நிறைய பேர் நினச்சின்னு இருக்கான். எல்லாரும் தன்னை உடம்பாக நினச்சின்னு இருக்கிற போது உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன்னு புரிய வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. முதல்ல ஜீவாத்மான்னு புரிஞ்சாதான் தர்மசாஸ்திரத்திலேயே ருச்சி வரும், மனுஷ ஜென்மாவனுடைய மகிமை புரியும். தன்னை ஒருத்தன் ஜீவாத்மானு தெரிந்து கொண்டால்தான் மனித பிறவியினுடைய மகிமையவே புரிஞ்சிக்க முடியும். ஞாபகம் வச்சுங்க, தர்மசாஸ்திரத்திலையும் ருச்சி வரும், உண்மையான ஈஸ்வர பக்தி ஏற்படும். அதுதான் நேற்றுக்கு சொன்னேன், தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமே. தன்னை அறிந்தால் ரொம்ப முக்கியம். எல்லாரும் தன்னை தேகமாக தான் நினச்சின்னு இருக்கான். தேகமாக நினச்சின்னு இருக்கிறவனுக்கு எப்போ பார்த்தாலும் அர்த்த காமத்தில் தான் புத்தி போகும். தன்னை ஜீவனாக நினைக்கிறவனுக்கு தான் தர்மத்திலையும் ஈஸ்வர பக்தியிலையும் ருச்சி இருக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் இருந்தாலும் ஜீவாத்ம புத்தியே இல்லை. சரியா நான் பார்த்த வரைக்கும் ஜீவாத்ம புத்தி சரியாக இருந்தால் தானே பரமாத்மா கிட்ட பக்தி வைக்க பண்ண முடியும், பரமாத்மா கிட்ட பக்தி பண்ண முடியும், தர்மத்தை அனுஷ்டிக்க முடியும், அர்த்த காமத்தில் அதிகமாக மனசை செலுத்தாமல் இருக்க முடியும், மனித பிறவியை நன்றாக பயன்படுத்த முடியும். ஜீவாத்ம புத்தியே சரியில்லாதவனுக்கு மனுஷ ஜென்மாவை எப்படி சரி பயன்படுத்த முடியும்? ஜீவாத்ம புத்தி இருந்தால் தான் மனுஷ ஜென்மாவோட மகிமையே புரியும். ஜீவாத்ம புத்தி இல்லைன்னா மனுஷ ஜென்மாவனுடைய மகிமையே புரியாது. ஆக துவைத்த பக்தி பண்ணினாத்தான் பகவானே அனுகிரகம் பண்ணி என்ன பண்ணுறார்னா, சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி, சொன்னதை ஏதென்று சொல்வேன், என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி
முன்னிலை ஏதும் இல்லாதே, தன்மையாவது படற்கையாவது முன்னிலையாவது, முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. ஆக இந்த துவைத்தம் நீங்கிடுறது. ஆக அதுக்கப்புறமும் உடம்பு இருக்கும், அதுக்கப்புறமும் உடம்பு இருக்கும், துவைத்த அனுபவம் இருக்கும். ஆனால் ஆழமான மனசில் அத்வைத ஞானம் இருக்கும். அதைத்தான் சாஸ்திரத்தில் சமதர்சனம்னு சொல்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமையை பார்ப்பது. அப்போ தான் அதுக்கு மகிமை. எனக்கு துவைத்தம் அனுபவத்தில் இருக்கிற போது அத்வைத ஞானத்தை நான் ரசிக்கணும். துவைத்த அனுபவம் இருந்துன்னு இருக்கணும். ஆனால் என் மனசு அத்வைத ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போத்தான் எனக்கு அத்வைதத்தை நான் ரசிக்க முடியும். அத்வைத ரசிக்காகா, அத்வைதத்தை நான் என்ஜாய் பண்ண முடியும். இல்லாட்டி நான் சமாதியிலேயே அத்வைதத்தை ரசிக்க முடியும், தூக்கத்திலேயே அத்வைதத்தை ரசிக்க முடியும். அதனால தான் ஞானம்னு சொன்னார். ஆக ஞாபகம் வச்சுக்கோங்க, அத்வைத அவஸ்தை மோட்ச சாதனம் இல்லை. அத்வைத பாவனை சித்தசுத்தியை கொடுக்கும். நம்ம பண்ணுற சமாதியும் கூட மன ஒருமுகப்பாட்டை கொடுக்கும். அத்வைத அவஸ்தையாக இருக்கக்கூடிய சமாதியும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு தகுதியை கொடுக்கும். ஆனால் அத்வைத ஞானந்தான் மோட்சத்தை கொடுக்கும். ஆக அவஸ்தா பாவனா ஞானம். இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மறைஞ்சு போய்டும் நினைக்க விடாது. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் இல்லையா, ரொம்ப படித்து அடக்கமாக இருக்கிற பிராமணன், யானை, நாய், அப்புறம் என்னது வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி பசுமாடு, ஹஸ்தி யானை, சுனி நாய், ஸ்வபாக்கா நாயை சமைச்சு சாப்பிட்றோம். இவங்க எல்லா இடத்துலையும் சமதர்சனத்தை உடையவனாக இருக்கான் பண்டிதன்னர். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷினா. சமம்னா என்ன? விஷமத்தில் சமத்தை பார்க்கணும். வேற்றுமை கண்ணுக்கு தெரிவது வேற்றுமை, அறிவுக்கு தெரிவது ஒற்றுமை. அறிவு அனுபவத்துக்கு, ஒற்றுமை அனுபவத்துக்கு வராது, ஒற்றுமை அறிவுக்கு. சொல்லப்போனால் ஒற்றுமை அனுபவத்தில் இருக்குது. அனுபவத்தில் இருக்கிற ஒற்றுமையை அறிஞ்சிக்கிறான், ஒற்றுமையை கவனிக்க மாட்டேங்கிறோம். வேற்றுமையவே கவனிக்கிறதுனால தான் சம்சாரம். ஒற்றுமையை கவனித்தா முக்தி, அவ்வளோதான். ஸ்வர்ண தரிசனம் பண்ணினா மோக்ஷம், ஆபரண தரிசனம் பண்ணால் சம்சாரம். புரியுறதா? அதுக்காக வேண்டிய ஸ்வர்ண தரிசனம்னு அர்த்தம் இல்லை. ஆக அத்வைத தரிசனம் பண்ணினா மோக்ஷம், துவைத தரிசனம் பண்ணினா சம்சாரம். வேற்றுமையை பார்த்தா ஒருத்தருடைய என்ன உச்ச நீச்ச பாவம், வேற்றுமை உணர்ச்சி, ஏற்றத்தாழ்வு எல்லாம் வரும். அப்போ மனசில் சஞ்சலம் ஏற்படும். வேற்றுமையை பார்த்தா மனசில் சஞ்சலம் ஏற்படும், ஒற்றுமையை பார்த்தா மனசில் சாந்தி ஏற்படும். ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ண முடியும். ஆனால் நம்ம கவனமெல்லாம் எதில் இருக்குன்னா வேற்றுமையிலே இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் சஞ்சலம். நமக்கு மாத்திரமா சஞ்சலம், ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சஞ்சலத்தை டிஸ்ட்ரிபியூட் வேறு பண்ணுறோம். என்னால் முடிஞ்சது உனக்கும் நான் கொஞ்சம் சஞ்சலம் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. நம்ம பேசுகிற விஷயமெல்லாம் அத்வைதமாக பேசுகிறோம். எல்லாம் அத்வைதத்தை பேச முடியாது. துவைதத்தை பேசி பேசி அசாந்தியை தான் உண்டு பண்ணுறோம். ஆக இந்த வரியை பூர்த்தி பண்ணுறேன். ஓதரிய துவைத்தமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும். ஊகம் அனுபவம் வச்சனம் மூன்றுக்கும் ஒவ்வும் ஈது. சாஸ்திரத்தை ஸ்ருதி யுக்தி அனுபவம், ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூன்றுக்கும், மூன்று பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம், யுக்தி பிரமாணம், அனுபவ பிரமாணம், இது மூன்றுக்கும் இது ஒத்து வரும் அப்படிங்கிறார். உபயவாதிகள் சம்மதம்ங்கிறார். அது அப்புறம் பார்ப்போம். ஊகம் அனுபவம் வச்சனம். வச்சனம்னா இங்கே ஸ்ருதி வேதங்கள் உபனிஷத்துக்கள். ஊகம்னு சொன்னால் யுக்தி, அனுபவம்னு சொன்னால் நம்முடைய அனுபவத்தில் இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ், பிரத்யக்ஷ அனுபவம். இப்போ வேதம் சொல்லுகிறது. வேதத்துலலாம் நம்ம நான் இப்போ தானே சொன்னேன், கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? மாதிரி இப்போ கீதை ஸ்மிருதி,
ஸ்ருதியிலையும் சொல்லியிருக்கு, நேஹ நானாஸ்தி கிஞ்சன, நாந்தப் பிரஜம் ந பகிஷ் பிரஜம் நோபயதப் பிரஜம் ந பிரஜானகனம் ந பிரஜம் நாப்பிரஜம் அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிஜ்ஞேய. வச்சனம் சாஸ்திரத்தில் இருக்குது, இது வச்சனம் வேதங்களில் புராணங்களில் எல்லா இடத்துலையும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் பாட்டிலையும் சொன்னேன், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் எப்பொருள் எத்தன்மை தாயினும்னா துவைதம், மெய்ப்பொருள்னா அத்வைதம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவு. துவைதத்தை எல்லாம் அத்வைதமாக பாரு, அத்வைதத்துக்கு அந்நியமாக துவைத்தம் இல்லை. துவைத்தம் அத்வைதத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. தங்கத்தில் நகையைப் போல, தண்ணீரில் அலைகளைப் போல, நூலில் ஆடைகளைப் போல, இப்படி புரிஞ்சுக்கணும். அக்னியில் நெருப்பு பொறிகளைப் போல. இப்போ நிறைய விளக்கு வைக்கிறோன்னு வச்சுங்களேன், நிறைய விளக்கு வைக்கிறோம். ஏகப்பட்ட ஒரு விளக்கு தங்க விளக்கு, ஒரு விளக்கு மண் விளக்கு, எல்லா விளக்கும் வைக்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும், மண் தங்கத்தை பற்றி நான் பேசலை. இப்போ எல்லா விளக்கில் வந்து ஏகப்பட்ட ஜுவாலை இருந்தாலும் இந்த அக்னி ஒன்று, ஜுவாலைகள் பல. இப்போ நீங்கள் அக்னியை தரிசனம் பண்ணுகிறீர்களா, ஜுவாலையை தரிசனம் பண்ணுறோமா? ஜுவாலைகள் பலவாக இருந்தாலும் அக்னி ஒன்று தான். அக்னி தத்துவங்கிறது ஒன்று தான். அக்னி எத்தனை அக்னி இருக்குன்னா உபச்சாரத்துக்கு வேணால் சொல்லலாமே தவிர வாஸ்தவமாக அக்னி தத்துவம் ஒன்று தான். கட்டோபனிஷத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் யமதர்மராஜா, அக்னிர்யதைகோ புவனம் பிரவிஷ்டம் ரூபம் ரூபம் பிரதி ரூபோ பபூவ ஏகஸ்ததா சர்வபூதாந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதி ரூபோ பகிஷ்ச. காற்றையும் அக்னி உதாரணமாக சொல்கிறார். வாயுர்யதைகோ புவனம் பிரவிஷ்டம் ரூபம் ரூபம் பிரதி ரூபோ பபூவ. இப்போ நிறைய பொம்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பொம்மை இருக்குது. ஒரு ஒரு பொம்மையும் ஒரு ஒரு விதமாக இருக்குது. ஒன்று விநாயகர் பொம்மை, ஒன்று சுப்பிரமணியர் பொம்மை. உள்ளுக்குள்ளே எல்லாத்துலேயும் காற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே காற்று தான் இருக்குது. விநாயகர் பொம்மைக்குள்ளே இருக்கிற காற்றுக்கும் சுப்பிரமணிய சுவாமி பொம்மைக்குள்ளே இருக்கிற காற்று, விக்கிரகத்தை எடுத்தினாலும் அப்படி தானே இருக்குது. எல்லாம் பஞ்சலோகம் தானே. விநாயகருங்கிறோம், நாமரூப பேதம் தானே தவிர உலோகம் ஒன்று தானே. இப்படியெல்லாம் திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்லி உண்மையை புரிஞ்சுக்கணும். சைத்தன்யம் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். ஆக இது வேதங்களில் சொல்லியிருக்கு. யுக்தி என்னதுன்னா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் யுக்தி சொல்கிறேனே, இதெல்லாம் யுக்தி. யுக்தின்னு சொன்னால் சாதாரணமாக குடம் மண் உதாரணம் சொல்லுவோம். எப்படி மண்ணு தான் பலவிதமான ரூபங்களாக இருக்கோ, ஸ்வர்ணந்தான் இருக்கோ, அதெல்லாம் யுக்தி, லாஜிக். அனுபவங்கிறது என்னதுன்னா, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற விழிப்பு, கனவு, உறக்கம். அதே மாதிரி பருவங்கள். இந்த குழந்தையிலையும் இந்த உடம்பு நான் தான் இருந்தேன், இந்த உடம்புக்குள்ளே. இப்போ வாலிபன்லேயும் நான் தான் இருக்கேன். நான் தொடர்ந்து இருக்கேன். என்னுடைய அனுபவங்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றது, ஆனால் நான் மாறாமல் இருக்கிறேன். குழந்தையாக இருந்ததும் நான் தான், வாலிபனாக இருந்ததும் நான் தான். எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் அண்ட் கோஸ். அனுபவங்கள் வருகிறது, போய்கொண்டே இருக்கிறது. நான் இந்த உடம்பில் மாறாமல் இருக்கேன். என்னோடய அனுபவம் தானே உங்களுக்கும் எல்லாருக்கும். உங்களுக்கு மாத்திரம் விசேஷமாக இருக்கா? அத்தனை பேருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரே வஸ்து. அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அனுபவிப்பவன் மாறாமல் இருக்கிறான் என்கிறது அனுபவமாக இல்லையா? புரியுறதா? அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, அனுபவிப்பவன் மாறாமல் இருக்கிறான் என்பது அனுபவமாக இல்லையா? அதுதான் அனுபவ பிரமாணம். விழிப்பிலும் கனவிலும் உறக்கத்திலும் நான் இருக்கிறேன். விழிப்பை அறிகிறேன், ஆனால் நான் விழிப்பல்ல.
கனவை அறிகிறேன், ஆனால் கனவு நான் அல்ல. உறக்கத்தை அறிகிறேன், உறக்கம் நான் அல்ல. உறக்கமும் கனவும் விழிப்பும் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. உணர்ச்சிகள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. உடல் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. சம்சாரம் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது என்ன, அது புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானம்தான். இது அனுபவம். அனுபவம்னா என்ன? ஆத்மா அனுபவம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங். ஞாபகம், அனுபவத்தை பற்றின அறிவு தான். அத்வைதம்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அத்வைதம்ங்கிறது ஞானம். அனுபவத்தை புரிஞ்சுக்கிறது தான் இங்கே. அனுபவம் அத்வைத்தமாக இருக்குது. இந்த பருவங்கள் துவைத்தம். உடம்பில் பருவங்கள்னு சொல்கிறோம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி. ஆகையினால ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அறிவு இருந்தால் போகாது, அனுபவத்துக்கு வரணுங்கிறான். இங்கே அப்படி இல்லை. அனுபவம் எப்பவும் இருக்குது, அறிவு தான் இல்லைங்கிறோம். அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொள்கிறோம். ஆக அதாவது அத்வைத அனுபவம் இருக்குது. முழிச்சுன்னு இருக்கிற போது தான் இது. சொப்னாவஸ்தையில் சமாதி அவஸ்தையில் அத்வைத அனுபவமெல்லாம் இல்லை. இப்போ முழிச்சுன்னு ஜாகிரத அவஸ்தையிலே ரெண்டு அனுபவம் இருக்குது சைமல்டேனியஸாக. சமகால அனுபவம்னு சொல்கிறேன். ஆக இதை புரிஞ்சுக்கிறோம். இது அனுபவத்துக்கும் ஒத்துருக்கு. ஆக ஊகம், அனுபவம், வச்சனம் மூன்றுக்கும் வேறு போடுறார். மூணுக்கும் இது ஒத்து வருங்கிறார். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் எல்லாம் இது என்னென்னா பிரமாணம், அறிவை கொடுக்கறதுன்னு அர்த்தம். வேதத்துலேயும் வேதத்து மூலமாகவும் இந்த அறிவு நமக்கு வர்றது. நம்ம யோசித்து பார்த்தா இந்த தங்கம், நகை உதாரணம், மண், குடம் உதாரணம், அப்புறம் இந்த மரத்தில் மறைத்தது மாமத யானை, இந்த உதாரணம் இதெல்லாம் வச்சனம் தானே. எக்ஸாம்பிள்லேயே சொல்லியிருக்குது. திருமந்திரத்திலேயே இந்த வார்த்தைகளே அது உதாரணத்தோடு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்னா, இது மூலமாக அறிவு வருது. அனுபவத்து மூலமாக அறிவுங்கிறார். ஞாபகம் வச்சுங்கோ. சாஸ்திரத்து மூலமாக இந்த ஞானம் ஏற்படுறது, யுக்தி மூலமாக இந்த ஞானம் ஏற்படுறது, நம்முடைய அனுபவத்து மூலமாக இந்த ஞானம் ஏற்படுறது. நம்முடைய அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணினா இந்த ஞானம் நமக்கு ஏற்படுறது. வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையை விசாரம் பண்ணினா இந்த ஞானம் ஏற்படுறது. நம்ம அந்த உதாரணங்களை சொல்லி புரிய வச்சுட்டா அதுலேயும் ஞானம் ஏற்படுறது. ஆகவே இந்த மூணு நாளையும் நமக்கு ஞானம் ஏற்படுகிறது. ஸ்ருதி மூலமாக ஞானம், யுக்தி மூலமாக ஞானம். என்ன ஞானம்? அத்வைத ஞானம் ஏற்படுகிறது. ஸ்ருதி, யுக்தி, அனுபவமெல்லாம் எதில் இருக்குன்னா துவைத்தம் அத்வைதம் கலந்து தான் இருக்குது. துவைத்தமும் அத்வைதமும் கலந்து தான் இருக்குது. நாம் தான் பகுத்தறியணும். அதனால தான் என்னதுன்னா பொய்யும் மெய்யும் சேர்ந்து தான் இருக்குது. பொய்யும் மெய்யையும் அறிவால் பகுத்தறியணும். அதுக்காக கிழிக்க வேண்டாம். எல்லாத்தையும் கிழிக்க. இப்போ துணி எல்லாம் நூலால் ஆனதுன்னு கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நூலால் ஆனது ஞானம் போகும். அது மாதிரி நாம் பார்க்குறதுக்கு தான் நம்ம எல்லோரும் வேறு வேறையாக இருக்கோம். ஆனால் உண்மையிலே நாம் எல்லோரும் அடிப்படையில் ஒன்றுங்கிற அறிவை வச்சுருக்கணும். வச்சுண்டு விவகாரத்தில் தர்மத்தை கடைப்பிடிச்சுண்டு பக்தியாக இருந்துண்டு ஆழமான மனசில் இந்த ஞானத்தை வச்சுருக்கணும். அவ்வளோதான் விஷயம். விவகாரத்தில் நாம் தர்மத்தை கடைப்பிடிக்கணும், ஈஸ்வர பக்தியோடு இருக்கணும், குணங்களையெல்லாம் நல்ல சத்குணங்களையும் கடைப்பிடிக்கணும். அதே சமயம் ஆழமான மனசில் இந்த அத்வைத ஞானத்தோடு இருக்கணும். அதனால் விவகாரத்தில் அத்வைதத்தை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒன்று தான் சொல்லி மனைவியும் அம்மாவும் பொண்ணும் ஒன்றாயிடுமா? எல்லாம் தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம். எல்லாம் அத்வைதம். அதனால் மனைவியும் அம்மாவும் பொண்ணும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம். தர்மத்தை கடைப்பிடிக்கணும், அதே சமயம் அத்வைத ஞானத்தை ஆழமாக மனசில் வச்சுக்கணும். அதுதான் மூன்றுக்கும் ஒவ்வுமீது. உபயவாதிகள் சம்மதம். உபயவாதிகள்னால் என்ன அர்த்தம்னா துவைத்திகளும் அத்வைத்திகள். இதில் என்ன பண்ணிவிட்டாங்க, உபயவாதிகள் சம்மதம்ங்கிறது எதுக்கு போடுறதுன்னா, நிறைய வியாக்கியானத்தில் பார்க்குறேன்.
துவைதம் அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது துவைதிகளுக்கும் அத்வைதிகளுக்கும் சம்மதம்னு சொல்கிறாங்க, அப்படி போட்டுவிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. விளக்க ஆசிரியர்கள்லாம் அப்படி எழுதியிருக்காங்க. உபயவாதிகள் சம்மதம்னா அப்படின்னா அத்வைதத்தை ஒத்துனுட்டாங்கன்னு ஆகிடும். ஏன்னா அத்வைதத்துக்கு அவங்க சொல்கிற அர்த்தமே வேறு. துவைதிகள் அத்வைத சப்தத்துக்கு சப்தம் அத்வைதங்கிற சப்தம் எல்லாரும் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லிடுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அத்வைதம்ங்கிறது கடவுளுக்கு லட்சணங்கிறாங்க. அத்வைதம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 3 சொன்னேன். அத்வைத அவஸ்தா, அத்வைத பாவனா, அத்வைத ஞானம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, அத்வைதம்ங்கிறது கடவுளுக்கு லட்சணம். என்ன கடவுளுக்கு லட்சணம் அப்படின்னா, கடவுளுக்கு சமமாகவோ கடவுளுக்கு மேலேயோ யாரும் கிடையாது. ஆகையினால அத்வைதகாங்கிறது ஈஸ்வரனுக்கு சொல்கிற லட்சணம். நானும் கடவுளும் ஒன்றுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை, அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. அத்வைதம்ங்கிற சொல்லுக்கு பொருள் கடவுளுக்கு சமமாகவோ கடவுளுக்கு மேலேயோ யாரும் கிடையாது. அத்வைதம்ங்கிறது ஈஸ்வரனுக்கு லட்சணம். அதுதான் விசிஷ்டாத்வைதத்துக்கு உள்ள லட்சணம். அத்வைதம்ங்கிறது நாராயணனுடைய லட்சணம். தமிழில் சொன்னால் தனக்குவமை இல்லாதான், ஒப்பிலியப்பன், அதெல்லாம் தான் அத்வைதம். ஒப்பு இலி, ஒப்பும் உயர்வும் இல்லாதவன், ஈக்குவலாகவும் சொல்ல முடியாது, மேலேயும் யாரும் கிடையாது. ஒப்புயர்வற்றவன் அப்படிங்கிறது தான் அத்வைதத்துக்கு லட்சணங்கிறது அவங்களுடைய கருத்து. ஆனால் இங்கே உபயவாதிகள் சம்மதம்னா துவைத்திகளாக இருக்கட்டும் அத்வைதிகளாக இருக்கட்டும் 3 பேருக்கும் பிரமாணம் ஸ்ருதி யுக்தி அனுபவம் தான். அதுதான் சம்மதம். ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்பது இவங்க 2 பேருக்கும், துவைத்திகளுக்கும் சரி, வேற்றுமை தான் பரமசத்தியம்னு சொல்லக்கூடிய துவைதிகளுக்கும் சரி, அத்வைதந்தான் பரமசத்தியம்னு சொல்லக்கூடிய அத்வைதிகளுக்கும் சரி, ஒரே பகவத்கீதையை வச்சுட்டு தான் 3 விதமான அர்த்தம் சொல்கிறாங்க. ஒரே உபனிஷத்து தான், ஒரே பகவத்கீதை தான், இன்டர்பிரிட்டேஷன் மாறுறது. துவைதிகள் துவைதபரமாக அர்த்தம் சொல்கிறாங்க, விசிஷ்டாத்வைதிகள் விசிஷ்டாத்வைதபரமாக அர்த்தம் சொல்கிறாங்க, அத்வைதிகள் அத்வைதபரமாக அர்த்தம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்போம். நம்ம தான் அதை முடிவு பண்ணணும். நமக்கு எது கன்வீன்சிங்காக இருக்கோ அதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். நம்ம கேட்கலாம், சுவாமிஜி அப்போ இந்த 3 பேரும் இப்படி ஒரே சாஸ்திரத்தை வச்சுட்டு, ஒரே பகவத்கீதையை வச்சுட்டு சங்கராச்சாரியார் அத்வைத்தம்னு சித்தாந்தம் பண்ணுறார், ஒரே பகவத்கீதையை வச்சுட்டு ராமானுஜாச்சாரியார் விசிஷ்டாத்வைதம்னு சித்தாந்தம் பண்ணுறார், அதே பகவத்கீதையை வச்சுட்டு மத்வாச்சாரியார் துவைத்தம்னு சித்தாந்தம் பண்ணுறார். எதை எடுத்துக்கிறதுன்னா அது நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன மேலே கேட்பாங்க, சுவாமிஜி நீங்கள் எதை எடுத்துட்டுருக்கீங்கன்னா, நான் படித்து பார்த்து சம்பிரதாயப்படி படித்து பார்த்து எனக்கு அத்வைதம் கன்வின்சிங்காக இருக்குது, நான் அந்த இன்டர்பிரிட்டேஷனை எடுத்துக்கிறேன். எப்படியோ நாராயணகுரு சொன்ன மாதிரி, மனுஷன் மதமாயிலும் சரி நல்லவனாயால் மதி. நல்லவனாக இருந்தால் போர். ஆனால் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். தாய்மானவர் அதை சொல்கிறார். ஏன்னா தாய்மானவர் காலத்தில் இந்த அத்வைத துவைத வாதங்கள்லாம் நிறைய நடந்திருக்குன்னு தெரிகிறது. அவருடைய காலத்தில் இருந்த பண்டிதர்கள் அதெல்லாம் நிறைய பேசியிருக்காங்கன்னு தெரிகிறது. அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர்கள்லாம் சொல்லுகிறார்கள். ஆக இதோடு இதை பூர்த்தி பண்ணுறேன். உபயவாதிகள், உபயம்னா 2ன்னு அர்த்தம். துவைத்திகளுக்கும் சரி, அப்போ விசிஷ்டாத்வைத்தை பற்றி இதில் வல்லியே சுவாமின்னா ஞாபகம் வச்சுங்க. துவைத்திகளுக்குள்ளேயே ஒரு குரூப்பு தான் விசிஷ்டாத்வைதிகள், யாரும் புதுசாக ஒன்றும் இல்லை அவங்க. ஆக துவைத்திகளுக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு குரூப்பு தான் இவர்கள்லாம். ஆகையினால நீங்கள் அவங்கள தனியாக பிரிக்க மாட்டோம். கடவுளும் ஜீவனும் வேறேன்னு சொல்கிற கட்சி தான் துவைத்திகள். அது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. டோட்டலாக வேறேங்கிறதுக்கும் பக்கத்தில் இருந்து வேறேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, துவைத்திகள் டோட்டலாகவே எங்கேயோ பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மாதிரி, டெல்லியில் இருக்கிற மாதிரி வைகுண்டத்தில் இருக்கார் பகவான்னு சொல்லிவிடுறாங்க. அவர் வைகுண்டத்தில் இருந்தாலும் அவருக்கு எல்லா இடத்துலையும் வியாபிக்கிற சக்தி இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள் விசிஷ்டாத்வைதிகள். நம்ம என்ன சொல்கிறோம், அதெல்லாம் இல்லை, சைத்தன்ய ஸ்வரூபம் வியாபிச்சிருக்கக்கூடிய தத்துவம்னு சொல்கிறோம். ஆக ஊகம் அனுபவம் வச்சனம் 3க்கும் இது ஒவ்வும், இது ஒத்து வரும். உபயவாதிகள் சம்மதம், இவங்களுக்கு எல்லாருக்கும் பிரமாணம் ஒரே சாஸ்திரம்தான்.
ஒரே சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார்கள். அதுக்கு அதை படிக்கணும். நம்மள்கிட்ட நம்ம தேசத்தில் இதுக்கெல்லாம் பேர் தர்சனம்னு பேர். தர்சனம்னு சொன்னால் எதுதான் உலகத்தில் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இதுதான்ப்பா பரமசத்தியம்னு. திருஷ்யத்தே அனேன இதி தர்சனம், இதன் மூலமாக மெய்ப்பொருள் அறிந்து கொள்ளப்படுகிறது. ஆகவே இதற்கு பேர் தரிசனம்னு சொல்லி நம்மள்கிட்ட 25 தரிசனத்துக்கு மேலே இருக்குது. பௌத்த தரிசனம், அதுக்குள்ளேயும் 4 பிரிவு. ஜெயின தரிசனம், அதுக்குள்ளேயும் பிரிவுகள். சைவ சித்தாந்த தரிசனம், அதுக்குள்ளே 25 விதமான சைவம் இருக்குது. வைஷ்ணவம்னு எடுத்துட்டா வடகலை தெங்கலை, அவங்களுக்குள்ளே நிறைய வித்தியாசம் இருக்குது. லக்ஷ்மி ஜீவனா இல்லையான்னு பெரிய விசாரம் பண்ணுறாங்க. லக்ஷ்மி மகாலட்சுமி நாராயணனுக்கு ஈக்குவலாக இல்லையா ரொம்ப அனலைஸ் பண்ணுறாங்க. தெங்கலைக்காரங்க நாராயணனுக்கு ஈக்குவல்பாங்க, வடகலைக்காரங்க கிடையாதுன்னுடுவாங்க. வடகலை வைஷ்ணவர்கள்லாம் என்ன சொல்வார்கள், மகாலட்சுமி நாராயணனுக்கு சமம் கிடையாது, மகாலட்சுமி ஒரு ஜீவன்தான் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய கருத்து. இதெல்லாம் போக ஆரம்பித்தா உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதில் இத்தனை தரிசனங்கள்லாம் இருக்குது. ஆனால் பொதுவாக 2 தான். ஒன்று துவைத்தம், இன்னொன்று அத்வைதம். துவைத்தத்தில் தான் நிறைய குரூப்புன்னு சொல்லி நான் சொல்லலை, கௌடபாதர் சொல்கிறார். பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம்ன விருத்தியதே அப்படின்னு மாண்டூக்கிய காரிக்கையில் சொல்கிறார். அவங்களுக்குள்ள தான் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வாதம் பண்ணி கொள்ளுகிறார்கள், நாம் யாரோடையும் வாதம் பண்ணலேங்கிறார். பரஸ்பரம் விருத்தியந்தே தைஹி அயம் ந விருத்தியதே, அயம் அஜாதிவாதா. இந்த அஜாதிவாதம் விருத்தமாக இல்லை, சத்காரியவாதம். அசத்காரியவாதத்தில் தான் பெரிய சண்டை. அதனால் இவர் அஜாதிவாதம்னு கௌடபாதாச்சாரியார் விஷயத்தை சொன்னார், உபதேசம் பண்ணினார். சரி, அடுத்தது போவோம். ஆதலின் தேர்ஃபோர் எனக்கு இனி சரியை ஆதிகள் போதும். இத்தனை வருஷமாக சரியை ஆதிகள்னு விட்டார். சரியா கிரியா யோகம் ஞானம். ஆகையினால இவர் புரிஞ்சுன்னு சொல்கிறார், வேதமுடன் ஆகம புராண இதிகாச முதல் வேறுமூல கலைகள் எல்லாம் மிக்காக அத்வைத துவைத மார்க்கத்தையே விரிவாய் எடுத்து உரைக்கும். ஓதரிய துவைத்தமே அத்வைத ஞானத்தை உண்டுபணும் ஞானமாகும். ஊகம் அனுபவம் வச்சனம் 3க்கும் ஒவ்வுமீது உபயவாதிகள் சம்மதம். ஃபுல் ஸ்டாப். ஆகவே ஆதலின், எனவே நான் என்ன பண்ண போகிறேன் இனிமேன்னா, நான் இத்தனை வருஷமாக துவைத சாதனைகள் பண்ணதெல்லாம் நிறுத்திட போகிறேங்கிறார். சரியா கிரியா யோகம் ஞானம் ஆதிகள்னு சொன்னார். நீங்கள் இது சரியை ஆதிகள்னு சொன்னதுனால சரியா கிரியா யோகம் ஞானம். இன்னொரு இடத்துல சொல்கிறார் பராபரக்கண்ணியில், விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் 4ம் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. இந்த சைவத்தில் ரொம்ப அழகான ஒரு முறை வச்சுருக்கு. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு படிப்படியாக எல்லாம் வச்சுருக்காங்க. இதை பற்றி திருமந்திரத்துலேயும் நிறைய பாடல்கள் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தன் நுழையிற போது முதல்ல புரிஞ்சுக்கணும், நான் ஜீவாத்மா, நான் உடம்பு, நான் மனிதன்கிறது கூட இல்லை, மனித உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர். உயிராகிய எனக்கு தற்காலிகமாக மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித உடல் என்று வேண்டுமானாலும் என்னிடமிருந்து பறிக்கப்படலாம். இந்த மனித உடலை விட்டு நான் ஒரு நாள் கிளம்பித்தான் ஆக வேண்டும். என்றும் அழியும் இக்காயம், இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர். ஒன்றும் அறியாத நீரோ, எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ. உண்டோ நமைப்போல வஞ்சர் மலம் ஊறித் ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோ. அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ. அதனால் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுறதுனா, முதல்ல உடம்பால் சேவை பண்ணணும். கோவிலை பெருக்கிறது. அப்படியே பாடுறார் திருநாவுக்கரசர், நெஞ்சு மனசை பார்த்து சொல்கிறார், ஓ மனசே, உனக்கு நிலையான ஆனந்தம் வேணும்னா நீ என்ன பண்ணணும்னா, காலையில் சீக்கிரம் எழுந்துரு, கோவிலுக்கு போ,
வாசலை, கோயில் வாசலை பெருக்கி தெளித்து, வாசலை தெளித்து, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னா பூ மாலையெல்லாம் கட்டு, வாயால் கடவுளை புகழ்ந்து பாடு, அவ்வளோதான். அது சொல்கிறார், நிலை பெறுமாறு என்னுதியேல் நெஞ்சே நீ வாரா, நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு புலர்வதற்கு முன் அலகிட்டு மழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையாரக் கும்பிட்டு கூத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைப்புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றே அலரா நில்லே. எல்லாம் சரியை தான். சரியினா உடம்பால் செய்கிறது. சரீரத்தை சரியாங்கிறது வந்து அது ஆகம சாஸ்திரத்தில் 4 பிரிவு இருக்குது. எப்படி வேதங்களில் வந்து கர்மகாண்டம் ஞானகாண்டங்கிறோமோ அது மாதிரி சைவாகமங்களில் 4 பிரிவு இருக்குது. சரியாபாதா, கிரியாபாதா, யோகபாதா, ஞானபாதா அப்படின்னு சொல்லி அதிலெல்லாம் அழகாக ஸ்லோகங்கள்லாம் அற்புதமாக சொல்லியிருக்கு. 28 ஆகமங்கள்லேயும் இந்த 4 பாதங்கள் இருக்குது. ஆகமங்கள் சைவ ஆகமங்கள் 28, வைஷ்ணவ ஆகமங்கள் 2, ஒன்று பாஞ்சராத்திரம், இன்னொன்று வைகானசம். அந்த 28 ஆகமத்திலையும் இது இருக்குது. ஒரு கோயிலையும் ஒரு ஆகமத்தை கடைப்பிடிக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இப்போ முதல்ல என்ன பண்ணுறதுன்னா, கோயிலுக்கு போய் பெருக்கிறது, சுவாமி துணியை துவச்சி கொடுக்கறது, பூ மாலை கட்டுறது, மணி அடிக்கிறது, வாயார பாடுறது. காய்க வாச்சிக்க பிரதானம். காய்கம் வாச்சிக்கம் பிரதானம். மனசு இணையிறதோ இல்லையோ மெக்கானிக்கலாக இதெல்லாம் பண்ணணும், உடம்பால் இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் யாத்திரை பண்ணணும், கோயிலாக சுற்றணும். தமிழ்நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலம் எல்லா கோயிலுக்கும் யாத்திரை போயிட்டு வரணும். இதெல்லாம் சரியை. நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. இதெல்லாம் சரியில் தான் வரும். யாத்திரை பண்ணுறது இதெல்லாம் அந்த சைவ மடங்கள்லாம் அந்த காலத்தில் இப்படிலாம் வச்சுருந்தாங்க. ஒரு பிரம்மச்சாரி மடத்துக்குள்ளே சேர்ந்துட்டால் அவருக்கு முதல்ல இதுதான் தான் வேலை, யாத்திரை பண்ணணும். அதுக்கு ஒரு காவி கூட கொடுப்பாங்க, யாத்திரை காவின்னே பேரையும் மாற்றி விடுவாங்க. சோமசுந்தர பரதேசி, சொக்கநாத பரதேசி இப்படிலாம் பேர் வைப்பாங்க. இது சரியா. அப்புறம் கிரியான்னு சொன்னால் நாமளே கொஞ்சம் பூஜை பண்ணுறது. பூஜை பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்பு தான் பண்ண முடியும் சரியில், நாம் பூஜை பண்ண முடியாது. பூஜை பண்ணுறவங்களுக்கு பூ கொண்டு கொடுக்கலாம், சந்தனம் கொடுக்கலாம், எல்லா சாமான்களும் கொண்டு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நாம் பூஜை பண்ண முடியாது, நாம் ஜபிக்க முடியாது. தேவாரம் பாடலாம், தனியாக உட்காந்து நமசிவாய ஜபம் கூட கிடையாது. கிரியையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் கொஞ்சம் மனசுக்கு காரியம் கொடுக்குற மாதிரி தானே ஒரு சிவபூஜை எடுத்து வைப்பாங்க. அதுக்கு பேர் சமய தீட்சைன்னு பேர். அதில் பஞ்சாட்சர மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணுவார்கள். அதில் அவருக்கு சிவ பூஜை இருக்கும். அவரே பூஜைக்கு வேண்டிய சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவரே பண்ணணும். அதில் அவருக்கு பூஜையும் உண்டு, கொஞ்சம் மனசில் தியானமும் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு பண்ணணும். அடுத்தது என்னதுன்னா யோகம், தியானம். பூஜை பண்ணிட்டு தான் பண்ணணும், பூஜை பண்ணிவிட்டு தியானம் பண்ணணும். அது யோகம். அஷ்டாங்க யோகத்தில் அதெல்லாம் வரும். அப்புறம் அடுத்தது ஞானம். ஞானம்னு சொன்னால் சித்தாந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறது. படித்து இறைவனுக்கும் தனக்கும் இருக்கிற உறவுகளை நன்றாக புரிஞ்சுக்கிறது. பக்குவம் வந்துடும். அதுக்கப்புறம் அப்பவும் பூஜை உண்டு, பூஜையை நிறுத்துறதே கிடையாது. அப்புறம் நிட்டை கூடல், தியானம் பண்ணி நிஷ்டையை கூடுறதுன்னு சொல்லி சரியை கிரியை யோகம் ஞானம். அதான் அரும்பு மலர் காய் கனின்னு சொன்னார். இது ஆன்மீக வாழ்க்கையில் சாதனைகள். என்ன சொல்கிறாருன்னா, இனி சரியை ஆதிகள் போதும், நான் நிறைய பண்ணிவிட்டேங்கிற, எல்லாம் சரியை ஆதிகள் போதும், யாது ஒன்று பாவிக்க நான் அது ஆதலால். நான் எதை பாவனை பண்ணுறேனோ அதுவாக ஆறதுனால உன்னை நான் என்று பாவிக்கின் அத்வைத மார்க்கம் உறலாம். பாவனை பண்ணினா ஞானம் வரும்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
உன்னை நான் என்று பாவிக்கின். உன்னைனா சிவன், சிவனை நான் பாவிக்கிறதுனா சிவோகம் சிவோகம், சிவமே நான், நானே சிவம் அப்படின்னு உன்னை நான் என்று பாவிக்கின் அத்வைத மார்க்கம் உரலாம். முதல்ல அத்வைத ஞானம்னர், இப்போ அத்வைத மார்க்கம்ங்கிறார். அத்வைத மார்க்கத்தில் போனால் என்னாகும்? அத்வைத ஞானம் கிடைக்கும். ஆக சிவோகம்னு பாவனை பண்ணுறது, அப்படி பாவனை பண்ணினா நான் என்ன, நானும் நீயும் ஒன்றாயிடலாம். ஒன்று ஆகிறதுங்கிறது அவஸ்தை, ஞாபகம் வச்சுங்கோ. அது ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்வு. ஆனால் இங்கே நிகழ்வாக நாம் இத்தனை நேரம் படிக்கலை, இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன், அறிவுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆக அத்வைத மார்க்கம் உரலாம். அதனால் நான் இனிமேல் இதெல்லாம் நிறுத்திட போகிறேங்கிறார். நான் சரியை கிரியையெல்லாம் இனிமேல் பண்ண போகிறதில்ல, பூஜையெல்லாம் பண்ண போகிறதில்ல. நான் உன்னை நீயே நான் சொல்லி பாவனை பண்ணி, நீயும் நானும் வேறையாக இருந்தால் தானே உன்னை பூஜை பண்ணுறது. இன்னொரு பாட்டில் இருக்கு இல்லையா, நான் கும்பிடும்போது அரை கும்பிடு ஆதலால் பூஜை செய்யல் முறையோ, பண்ணேன் உனக்கான பூஜை பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்கவும் நன்னேன் அப்படின்லாம் பாடியிருக்காரே. ஆகையினால் உன்னை நான் என்று பாவிக்கின் அத்வைத மார்க்கம் உரலாம். ஆக ஈஸ்வரனை நம்மளை ஸ்வரூபமாக பாவனை பண்ணினா பூஜை பண்ணுறவன் எங்கே இருக்குது? பூஜிக்கிறவன் பூஜை பண்ணுற வஸ்துங்கிறதே கிடையாது. ஆக அந்த அத்வைத பாவனையை பண்ணினா அத்வைத ஞானம்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். இத்தனை நேரம் படித்ததுனால அத்வைத மார்க்கம் உரலாம். ஏது பாவித்திடினும் அதுவாகி வந்தருள் செய் எந்தை நீ குறையும் உண்டோ. நான் கிருஷ்ணர் கீதையில் 8வது அத்தியாயத்தில் சொன்னார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச. ஆக எந்த பாவனையை நீ பண்ணிட்டு இறக்குறையோ அந்தந்த வடிவத்தை நீ எடுக்கிறேன்னர். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம். இந்த உடம்பை விடுற போது நீ எந்த எண்ணத்தோட உடம்பை விடுறையோன்னு சொன்னார். அது மாதிரி எதை நம்ம நினைக்கிறோமோ அதுவாக ஆகிடுவோம். ஆக ஏது பாவித்திடினும் அதுவாகி வந்தருள் செய். நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாகவே ஆயிடுறேன். நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின். இறைவனே நான், இந்த பிரபஞ்சமெல்லாம் நான் அப்படின்னு பாவனை பண்ணுறது. நான் இப்போ சொல்லியிருக்கேன், இது பாவனை இல்லை ஞானம்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவாகி வந்தருள் செய். பாவனை பண்ணுறதுங்கிறது ஒரு வழி. பாவனை பண்ணினத்துக்கு பிறகு தான் வேதாந்தம் படிப்போம். படித்தா பாவனையை உண்மைன்னு புரிஞ்சுப்போம். நீ பாவனை பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அதுதான்ப்பா உண்மை. நீ பாவனை பண்ணுறது என்ன, பண்ணாமல் இருக்கிறது என்ன. இந்த பூஜை முடிகிற போது ஒன்று சொல்கிறோம், இறைவனே வழங்குகிறார், இறைவனே அனுபவிக்கிறார், இறைவனே இந்த உலகமெல்லாமாகவும் இருக்கிறார், அந்த இறைவன் நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு தினம் பூஜை முடிகிற போது சொல்கிறார். சிவோ தாத்தா சிவோ போக்தா சிவ சர்வம் இதம் ஜகத்து சிவோ யஜதி சர்வத்திர எஸ் சிவ சோகமேவது அப்படின்னு தினம் பூஜை முடிகிற போது நந்திகேஸ்வர பூஜைக்கு முன்னால் இது தினம் சொல்கிறாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். எந்தை நீ குறையும் உண்டோ. நீ என்ன தான் குறை வச்சுருக்கே கடவுளே. வாழ நினைத்தால் வாழலாம்னு மாதிரி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. நாம் தான் மனசை கெடுத்துக்கிறோமே தவிர என்ன என்ன குறை வச்சிருக்கே கடவுளே.
எந்த இனி குறையும் உண்டோ. இந்த வாழ்க்கையில் எவ்வளோ அழகாக நீ படைச்சி வச்சுருக்க. அதனால தான் இன்னொரு இடத்துல சொன்னார் இல்லையா, என்னது ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல்ல அறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து சைவ முதல் அளவிலாம் சமயமும் வகுத்து மேல் சமயங்கடந்த மோன சமரச நிலையும் வகுத்த நீ. மோன சமரசம்னா அத்வைதம்தான். உன்னை யான் அணுகவும் தன் அருள் வகுக்க இலையோன்னா. இவ்வளவு அனுகிரகம் பண்ணி வச்சுருக்கே, என்ன குறை? ஆனால் எனக்கு மாத்திரம் இதில் மனசு போக மாட்டேங்கிறதேன்னு வருத்தப்படுறார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், ஏது பாவித்திடினும் அதுவாகி வந்து அருள் செய். நான் என்ன பாவனை பண்ணினாலும், நான் உன்னை துவைத்தமாக பாவனை பண்ணினா துவைத்தமாகவும் அனுகிரகம் பண்ணுறேன், அத்வைத்தமாக பாவனை பண்ணினா அத்வைத்தமாகவும் இருக்குது. ஆக நான் உன்னை வேறையாகவும் நினைக்கலாம், ஒன்றாகவும் நினைக்கலாம். சாய்ஸ் எனக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. நான் பூஜை பண்ணுறதுனா பூஜை பண்ணலாம், இல்லாட்டி எல்லாம் ஒன்றுன்னு தியானம் பண்ணணும்னு நினச்சா தியானம் பண்ணலாம். எனக்கு ஃபுல் ஆஃப் சாய்ஸ் இருக்குது. இந்த சாஸ்திரத்தோட அனுகிரகம், குருவோட அனுகிரகம், பகவானோட அனுகிரகம். அதனால் என்ன குறை எனக்கு இருக்குது? நான் ஒன்றும் எப்படி வேணால் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். துவைத்தம் டு அத்வைத்தம், அத்வைத்தம் டு துவைத்தம், எப்போ வேணாலும் நான் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கிறாய் பகவானே. ஈகபரம் இரண்டினிலும் உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே. அடுத்த பாடல். சொல்லானதில் சற்றும் வாராத பிள்ளையை தொட்டில் வைத்து ஆட்டி ஆட்டி தொடையினை கிள்ளல் போல் சங்கற்பமொன்றில் தொடுக்கும் தொடுத்தழிக்கும் பொல்லாத வாதனை எனும் சப்த பூமியிடை போந்துதலை சுற்றியாடும் புருஷனில் அடங்காத பூவை போல் தானே புறம்போந்து சஞ்சரிக்கும் கல்லோடு இரும்புக்கும் மிகவன்மை காட்டிடும் காணாது கேட்ட எல்லாம் கண்டதா காட்டியே அணுவாச் சுருக்கிடும் கபட நாடக ஜாலமோ எல்லாமும் வலதிந்த மனமாய ஏழையாம் என்னால் அடக்க வசமோ இகபரம் இரண்டினிலும் உயிரினுக்குயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே. இகபரம் இரண்டினிலும் உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே. ஏழையாம் என்னால் எல்லாமும் வல்ல இந்த மனமாயை அடக்க வசமோ. அதுதான் பாட்டு. இந்த மனசு படுத்துகிற பாடு இருக்கே, இந்த மனசோடு சேர்ந்து நான் படுற பாடு தாங்க முடியலையே பகவானே. ஆக இந்த மனசு தான் ரொம்ப சிரமப்படுத்துறது. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்குது, துக்கப்படுறது, என்னால் அடக்க முடியலையே. இந்த மனம் என்னது, சினமிறக்க கற்றார்க்கும் சினமிறக்க கற்றார்க்கும் சித்தியெல்லாம் பெற்றார்க்கும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. நிறைய இடத்துல இது வருது. இந்த மனசு தான் அது வாசனா பலம். அந்த மனசை சரி பண்ணுறது தானே ஹோல் இதாகவே இருக்குது. நமக்கு அதுதானே சாதனமாக இருக்குது. வேதங்கள்லாம் சொல்லப்படுறது, மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் மனோஹித் விவிதம் புரோக்தம் சுத்தம் ச சுத்தமேவ ச அசுத்தம் காமசங்கல்பம் சுத்தம் காம விவர்ஜிதம். அதாவது இந்த மனசு தான் நமக்கு சாந்தியும் கொடுக்கறது. இந்த மனசு நமக்கு நல்லது பண்ணுறதா கெடுதல் பண்ணுறதான்னா அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறத பொறுத்தது.
உடம்பு நமக்கு நல்லது பண்ணுறதா கெட்டது பண்ணுறதோன்னா உடம்பை நம்ம வச்சுருக்கிற முறையை பொறுத்தது. உடம்புக்கும் நமக்கும் ஒரே போராட்டமாக தான் இருக்குது, மனசுக்கும் நமக்கும் போராட்டமாக தான் இருக்குது. நாம் நினைக்கிற மாதிரி மனசோ உடம்போ நமக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. ஆனாலும் அதை என்ன பண்ணணும்னா அதை திரும்ப திரும்ப அதை சரிப்படுத்த வேண்டியிருக்கு. சங்கராச்சாரியார் சொல்வார், மனசை கொஞ்சாதேம்பர். மனசை கொஞ்சாதே, அது குழந்தை மாதிரி அதை கொஞ்சாதே, அப்புறம் அது கெட்டு போயிடும். அதை நத்து சித்தஸ்ய லாலனம். மனசு பந்தத்துக்கும் காரணம், மோட்சத்துக்கும் அதுதான் காரணம். உலக விஷயத்தில் உழன்று கொண்டிருக்கிற மனசு பந்தத்துக்கு காரணம். உலக விஷயத்தை விட்டு விலகி இருக்கிற மனசு மோட்சத்துக்கு காரணம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். நிர்விஷயம் மனஹா முக்தியை பவதி. சுத்தமான மனசு அசுத்தமான மனசு அசுத்தம் காமசங்கல்பம் சுத்தம் காம விவர்ஜிதம். ஆசையில்லாத மனசு சுத்தமானது, ஆசையுள்ள மனசு அசுத்தமானது. இப்படிலாம் மனசை பற்றி படிக்கிறோம். இந்த மனசை தான் நிறைய பேர் ஒரு மாதிரி பெரும்பாலும் பார்த்தா மனசை அப்படி நின்று குதிரைன்னு சொல்கிறோம், மனசை குரங்குங்கிறோம், மனசை பிசாச்சுங்கிறோம். ஆனால் மனசை சரியாக வச்சுக்கணும். அதுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே பழக்கிறது. அது அதை பழக்கிட்டால் நல்லது. அதுக்கு தான் அப்பா அம்மா குழந்தையிலே அது நல்லபடியாக பழக்கணும்னு சொல்கிறோம். இப்போ அப்படி பண்ணினா சைல்டு அப்யூஸுங்கிறான். என்ன பண்ணுறது? நல்லதெல்லாம் சொன்னால், குழந்தைகளுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தா நம்ம சொல்கிறோம் அது ஃப்ரீயாக விடணுங்கிறான். ஆக எல்லாமும் வல்ல, என்ன வேணாலும் பண்ணும் இந்த மனசு நினச்சதுன்னா. இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. பதஞ்சலி யோக சூத்திரப்படி பார்த்தா இந்த மனசுக்கு இருக்கிற சக்தியை நம்மளால் வர்ணிக்கவே முடியாது. என்னெல்லாம் இந்த மனசுக்கு சக்தி இருக்குது தெரியுமா? விபூதி பாதம் படித்து பார்த்தா தெரியும். பகவான் பதஞ்சலியோட யோக சூத்திரத்தில் இருக்கக்கூடிய விபூதி பாதத்தை படித்து பார்த்தா தெரிகிறது, சித்தத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. எல்லாம் சிருஷ்டியே பண்ணிவிடலாம். எப்படி விஸ்வாமித்திரர் ஒரு ஸ்வர்க்கத்தையே சிருஷ்டி பண்ணாரோ அது மாதிரி அவ்வளவு சக்தி மனசுக்கு இருக்குது. ஆனால் இந்த மனசை ஒரு இடத்துல அமைதியாக இறைவனுடைய திருவடியில் இரு, விலங்கு மனத்தால் மாணிக்க வாசகர். இப்படி மனசை பற்றி நிறைய இருக்குது. நம்ம எல்லாரும் அதோடு சேர்ந்து தான் அவஸ்தைப்படுறோம். விழிப்பு நிலையில் மனசுக்கும் நமக்குன்னா யார்? உயிருக்கும் உள்ளத்துக்கும் ஒரே போராட்டம். இந்த உள்ளம் என் உயிர் என்ன நினைக்கிறதுனா, இந்த இதிலிருந்து எப்படி நான் விடுபடுறது? எங்கே போனாலும் இது கூடவே வருது. எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளோ எண்ணங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கோம். இந்த மனசு இருக்கிறதுனால தானே நான் உட்கார்ந்துருக்கு. அகங்காரம் வேறு இருக்குது. தூங்குகிற போது மனசு தூங்கின்னு இருக்கு. விழித்த உடனே மனசு உடனே நான் ஆரம்பிச்சு விடுறது. நான் என்னுடையது, யான் எனது, அகங்காரம் மமக்காரம்லாம் வந்துடுறது. அதனால் மனசுக்கு சஞ்சலம் ஏற்படுகிறது. இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கிறது, எல்லா வேலையும் பண்ணுறது. அதனால் சொல்கிறார், ரொம்ப நான் ஏழைங்கிறார். ஏழையாம் என்னால் அடக்க வசமோ. பாருங்கள், ஒரு பாட்டுக்கும் கனெக்ஷனே கிடையாது. என்னன்னா அந்தந்த நேரத்தில் இருக்கிற உணர்ச்சியை அப்பப்போ பாட்டாக பாடுறார், அவ்வளோதான். இப்போ என்ன இமோஷனோ அதை பாட்டாக பாடி விடுறது. சொல்லானதில் சற்றும் வாராத பிள்ளையை தொட்டில் வைத்து ஆட்டி ஆட்டி தொடையினை கிள்ளல் போல் சங்கல்பம் ஒன்றில் தொடுக்கும் தொடுத்து அழிக்கும். மனசை பற்றி சொல்கிறார். சொன்னால் கேட்காத குழந்தைய பிடிச்ச என்ன பண்ணுறது? தொட்டில் வச்சு ஆட்டி ஆட்டி என்ன பண்ணுவாளான்னா தொடையை கிள்ளுவாளாம். படுத்துறையே இப்படின்னு கிள்ளுதல் போல் என்ன பண்ணுவான்னா, இது என்ன பண்ணணும்? இந்த மனசு என்ன பண்ணும்னா சங்கல்பம் தொடுக்கும். அதாவது குழந்தை எப்படி சொன்னதை கேட்குறது இல்லையோ அப்படி இந்த மனசை மனசு என்னுடைய குழந்தை, உயிராகிய நான் மனதினுடைய தாய் வச்சுக்கோங்க. உயிராகிய நான் மனதினுடைய தாய். நான் சொன்னதை இது கேட்க மாட்டேங்கிறது. எழுந்திரு காலம்புற ஜபம் பண்ணு, பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னால் கேட்கணும், போக மாட்டேங்கிறது.
அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இடத்துல வச்சு அதை நான் சொன்னதை கேளு அப்படின்னு சொல்லி அதை மிரட்டுறேன் மனசை. ஆக சொல்லானதில் சற்றும் வாராத பிள்ளையை தொட்டில் வைத்து ஆட்டி ஆட்டி தொலையினை கிள்ளல் போல், அது மாதிரி அது திருஷ்டாந்தம். சங்கல்பம் ஒன்றில் தொடுக்கும் மனசு தொடுத்து அழிக்கும். அது எந்தையா ஒன்றில் போகும், கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் வாழ்ந்தாங்க. அப்படி தானே? சின்ன வயசில் என்ன பண்ணுறது? விளையாட்டு. பாலஸ்தாவத் கிரீடாசக்தா. குழந்தையாக இருக்கிறப்போ படிக்கிறதுல ரொம்ப ஆசை இருக்குமா, விளையாடுறதுல ஆசை இருக்குமா? விளையாட்டில் தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து விளையாடுறதை விட்டுவிட்டு என்ன பண்ணுவான்னா, படிப்பானான்னா வேறு விளையாட்டு ஆரம்பிக்கும். வேறு விளையாட்டை ஆரம்பிச்சோம். அதனால் அதை வேண்டான்னு விட்டுருவோம். இதை கொடுத்தா இது சரிம்மா வேண்டாம்மா. அப்புறம் என்னென்னா அதுதான் பார்த்தாச்சு தூக்கி போடு. எப்போவுமே என்னென்னா எதுவுமே ஒன்று அது இல்லாத போது அதோட மகிமை தெரியும். ஒன்று இருக்கிற போது அதோட மகிமை தெரியாது, இல்லாத போது அதோட மகிமை தெரியும். சங்கல்பம் ஒன்றில் தொடுக்கும். சங்கல்பம்னா என்ன? ஒரு விஷயத்தில் ஆசைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தில் இச்சையை வைக்கும், அது எனக்கு வேணும் அப்படிங்கும். அப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் என்னென்னா அவ்வளோதான். அது ஏதோ ஒன்று வேணுங்கிறான்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்னா இதையே எத்தனை நாளைக்கு மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்படி போய் போய் தேடி தேடி அங்கங்கேயும் உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். அது அன்னைக்குன்னா. இப்போ என்னன்னா அதெல்லாம் வேண்டாம். ஆக தொடுத்து அழிக்கும். பொல்லாத வாதனை எனும் சப்த பூமியிடை போந்துதலை சுற்றி ஆடும். இந்த இடத்துல விளக்கம் சொல்கிறவங்களாம் சப்தன்னு சொல்லி 7 பூமிங்கிறாங்க, 7 நிலம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 7 பூமிக்கு இங்கே விஷயம் இல்லை. 7 பூமின்னு சொன்னால் சாதாரணமாக இது சொல்கிறது உண்டு. சுபேச்சா, விசாரணா, தனுமானசி, சத்வாபத்தி, அசம்சக்தி, பதார்த்தா பாவனா, துரியம் அப்படின்னு சொல்லி 7 பூமி ஆன்மீக வாழ்க்கையில் சொல்கிறோம். அதாவது நல்ல விஷயத்தில் ஆசை வர்றது சுபேச்சா. அப்புறம் விசாரணான்னா வாழ்க்கையில் விவேகம், எது நல்லது கெட்டது. தனுமானசின்னா ஆன்மீக வாழ்க்கையில் அதுலேயே ஈடுபாடு அதிகமாக்குறது. அப்புறம் அதனால் நமக்கு ஏற்படுற சத்துவகுணம், சத்வாபத்தி. அப்புறம் உலக வாழ்க்கையில் பற்று முற்றிலும் விடுறது வைராக்கியம், அசம்சக்தி. அப்புறம் உலக பொருள்களை மறந்துடுறது பதார்த்தா பாவனா, துரியம்னா சமாதி. மனசுக்கு 7 நிலைகள் இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கையில் நாட்டம், பிறகு விவேகத்தை அடைதல், பிறகு நித்தியமான பொருளிலேயே தன் மனதை செலுத்துதல், அப்புறம் அது மயமாக ஆதல். இப்படியெல்லாம் மனசுக்கு நிலைகள் இருக்குது. அதை சொல்கிறார். இல்லாட்டி இன்னொன்று சப்தன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த சப்தவா சப்தவா ஏன்னா தமிழில் இருக்கிறதுனால இதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா தமிழ் எழுத்தில் எழுதியிருக்கார். சப்தங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரா, சப்தங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரா தாயுமானவர் தெரியல. ஆனால் இந்த மனசு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறது, வாயினால் சும்மாவாக இருக்குது, பேசிகிட்டே இருக்குது. பேசா இடும்பைகள் பேசி சுத்த பேயங்கமாகி பிதற்றி திரிகிறது. இப்போ தான் படித்தோம். என்போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யார்னு படித்தோம். இல்லை பொல்லாத வாதனை எனும், பொல்லாத வாசனை. வாசனைன்னா எத்தனை என்ட்ரி பண்ணி வச்சுருக்கு. அதனால தான் வாசனையிலேருந்து விடுபட முடியல. திடீர்னு ஏதோ ஒரு வாசனை வந்து விடுறது. அது கர்மானுசாரம். ஏதோ ஒரு கர்மாவினால நமக்கு மனசு அப்படியும் இப்படியும் போகிறது. அந்த வாசனை என்ன பண்ணுறதுன்னா சப்த பூமியிடை போந்துதலை சுற்றி ஆடும். பேசிகிட்டே இருப்போம். இந்த மனசு சப்த பூமியிடைன்னா அர்த்தம், சப்தம்னு எடுத்துக்க. பூமின்னு சொன்னதுனால சப்த பூமி, பேசுகிற காரியத்தையே பண்ணின்னு இருக்கான்னு சொல்லலான்னு தோன்றுகிறது. போந்துதலை சுற்றி ஆடும். யாராக கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டே இருப்போம். யார் இப்படி வாங்க, இங்கே வாங்க, சௌக்கியமா, எந்த ஊர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு ஆரம்பித்து அவர் இங்கே வராருன்னா எந்த பக்கம் ஓடிடுவான். ஏன் சொல்கிறேன், SAW வருதுங்கிறான். SAWன்னா என்னது? ரம்பம்.
அருவை. ஆரம்பித்தார்னா நிறுத்த மாட்டார். அப்படியும் சொல்கிறது உண்டு. சப்த பூமியிடை பேசிகிட்டே இருப்பான். புருஷனில் அடங்காத பூவை போல் தானே புறம்போந்து சஞ்சரிக்கும். நான் அர்த்தம் சொல்லணுமா இதுக்கு? நீங்களே புரிஞ்சுக்கணும். வீட்டுக்காரர் சொன்னால் கேட்குறதில்ல. அந்தரயோகத்துக்கெல்லாம் போகாத, வீட்டில் ஒழுங்காக சமைச்சு போடு. ஆமாம், 24 மணி நேரம் உங்களுக்கே வேலையாக இருக்குது. நான் போகிறேன் அந்தரயோகத்துக்கு. சும்மா சொல்கிறேன். புருஷனில் அடங்காத பூவை போல் வீட்டுக்காரர் சொன்னாலாம் கேட்குறது இல்லை இந்த அம்மா. அதனால் புறம்போந்து சஞ்சரிக்கும், எங்கேயா போயிடும். கல்லோடு இரும்புக்கும் மிக வன்மை காட்டிடும். ரொம்ப கடுமையாக இருப்பானாம். சில சமயம் என்னென்னா, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஏப்பா வீணாக்காதப்பா, மனித பிறவியை வீணாக்காத, நல்லபடியாக நல்ல காரியத்தை பண்ணு, நிறைய ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, நல்ல சாஸ்திரங்களை படி அப்படின்னா மாட்டவே மாட்டேன். அப்படி கல்லோடு இரும்புக்கும், கல் மாதிரி இரும்பு மாதிரி ரொம்ப திருடமாக இருக்கும். நல்ல விஷயத்திலே இருக்கலாம், மோசமான விஷயத்திலே இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆக கல்லோடு இரும்புக்கும் மிக வன்மை காட்டிடும். காணாது கேட்ட எல்லாம் கண்டதா காட்டியே அணுவா சுருக்கிடும். என்ன பார்க்காதெல்லாம் பார்த்த மாதிரி கதை விடும். இதெல்லாம் நான் வர்ணனை பண்ணணுமா? அதனால் இல்லாததும் பொல்லாதெல்லாம் என்னெல்லாமோ கற்பனை பண்ணிப்பான். இப்படி இருக்குமோ, ஒருத்தன் வந்து இப்படி பார்த்தான், இப்படி பார்க்குறான், பார்த்தேன் இப்படி இருக்குமானோ அப்படின்னு நினைக்கிறானோ. ஈவன் நீ எதுக்குப்பா தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிறார். நான் ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்து சும்மா வீட்டு வாசலில் நின்றுப்பார். என்ன நின்றுண்டு அவன் யாரோ ரோட்டில் போகிறான், விடுவேன், அவன் எதுக்கு இங்கே பார்க்குறான் அப்படின்னு. அவன் பார்த்துட்டு போகிறான். எதுக்கு இங்கே பார்க்கணும்? அதுக்கு நானாக பதிலாக சொல்ல முடியும்? அவன் இங்கே பார்க்குறான்னு என்ன கேட்குறியப்பா? இங்கே பார்க்குறான்னா என்ன கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? இல்லை, அவன் அப்படி ரோட்டில் போக வேண்டியதானே, என்ன ஏன் பார்க்குறான்னா, நீ எதுக்கு இங்கே நிற்கிற? இப்படிலாம் அனாவசியமாக தேவையில்லாதெல்லாம் இது பண்ணுறது. அணுவா சுருக்கிடும். கபட நாடக ஜாலமோ, இந்த மனசு என்னெல்லாம் கபட நாடகம் பண்ணுகிறது, என்ன வேணாலும் பண்ணும் இந்த மனசை. இந்த மனசை என்னதுன்னா, பேசாமல் பாழான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. பாழான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. பகவானே, இந்த மனசை அனுகிரகம் பண்ணு, உன்னுடைய அருளால் தான் இந்த மனசை நான் கட்டுப்படுத்தணும். ஆக அனுகிரகம் செய்வாயாக. ஆக இந்த பாட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னென்னா மனசனுடைய தன்மைகள். இது என்ன வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்யும். ஆகையினால இந்த மனசை நாம் மனசோடு ரொம்ப சேர்ந்து நம்ம வீணாக போயிடக்கூடாது. அதனால் மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால தான் சாஸ்திரத்தில் வந்து மனோ நிகிரகா அப்படின்னு சொல்கிறோம். தரமான எண்ணங்கள், அளவான எண்ணங்கள், குறிக்கோளை நோக்கி செல்லக்கூடிய எண்ணங்கள் மனசில் இருக்கணும். குவாலிட்டி ஆஃப் தாட், குவான்டிட்டி ஆஃப் தாட், டைரக்ஷன் ஆஃப் தாட்டும்பாங்க. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும். அதனால தான் தேவையில்லாதெல்லாம் உள்ளே போயிடக்கூடாது. அனாவசியமான நியூஸெல்லாம் உள்ளே போயிடுத்துனா அது அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்கள் கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ண அது மேலே வந்து நிற்கும். அது மாதிரி தேவையில்லாமல் இது வந்துட்டே இருக்கும். ஆகையினால நீ அதை அளவாக வச்சுக்கோ. அளவுக்கு மீறி உள்ளுக்குள்ளே எண்ணங்களை கொடுத்தா சிரமங்கள் தான். அதனால் ஜாக்கிரதையாக மனசை வச்சுக்கணும். மனசை ரொம்ப நல்ல, அதுக்கு தான் மனோ நிகிரகா. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிரஹ்யத்தே. வைராக்கியத்தினாலையும் அபியாசத்தினாலையும் தான் இந்த மனசை நாம் சரி பண்ண முடியும். அதில் இந்த பாடல் மனசை பற்றி நல்லா வர்ணனை பண்ணியிருக்கு. நமக்கு நாமளே புலம்பிக்கிற மாதிரி, இப்படி இருக்கே இந்த மனசு பகவானே. இப்போ இதை வந்து பாடின்னு தட்சிணாமூர்த்திட்டு போய் சொல்லலாம், இப்படி இருக்கே சுவாமி இந்த மனசு, இந்த மனசை ஒரு நிலைப்படுத்துறதுக்கு அனுகிரகம் பண்ணுவாயாக. எல்லாமும் வலது இந்த மனமாயை, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. மைண்ட் இஸ் ஏ குட் சர்வெண்ட் பட் பேட் மாஸ்டர்னா. மனசு வந்து ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கணுமே தவிர அதை தலைவன் ஆக்கக்கூடாது.
அதுக்கு சாஸ்திரத்தை கொடுத்து தான் அதை பண்படுத்தணும். ஈஸ்வர தியானமும் சத்குணங்களையும் கொடுத்து தான் மனசை பக்குவப்படுத்தணும். அதனால் நான் தலைவனாகணும், மனசுக்கு நான் தலைவனாகணும். என்னால் அடக்க வசமோ இறைவா, உன்னுடைய அருள் வேணும்னு அர்த்தம். நான் அதை அடக்க முயற்சி பண்ணுறேன், இருந்தாலும் உன்னுடைய அருள் நிறைய வேணும் கடவுளே. உன்னுடைய அருள் இருந்தால் தான் இந்த மனசை நான் சரி பண்ண முடியும். எனக்கு அனுகிரகம் பண்ணு பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணுறார். இகபரம் இரண்டினிலும் உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே. இந்த அளவோடு இந்த பாடலை பூர்த்தி பண்ணுறேன். சாயங்காலம் அடுத்த பாடலுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஹரி ஓம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு